அனைவருக்கும் வணக்கம். தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் கருவறையில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சமயபுரம் அம்மன் பிடிக்கும் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சமயபுரம் மாரியம்மனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் நோய்களை தீர்க்கக்கூடிய மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தலமாக இருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் ஆதி மாரியம்மனின் அம்சமாக கருதப்படுது. வேப்ப மரத்தை தலவிருட்சமாக கொண்டு பச்சை பட்டினி விரதம் மற்றும் சித்திரை தேர் திருவிழா இங்கு சிறப்பாக நடைபெறுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அருள்மிகு மாரியம்மன் கோவில் சமயபுரம் என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த கோவில் பழமையானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிக பக்தர்கள் இந்த கோவிலுக்கு அம்மனை வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. மாரியம்மனுடைய மகிமையை பற்றி நிறையவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தால் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. இந்த விரத காலத்தில் அம்மனுக்கு நைவேத்தியம் கிடையாது. துள்ளு மாவு, இளநீர், கரும்புச்சாறு மட்டுமே படைக்கப்படும். இது உலக மக்களின் நன்மைக்காக அம்மன் மேற்கொள்ளப்படும் ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அம்மனை வணங்கினால் அம்மை நோய், கண் நோய் மற்றும் தீராத வியாதிகள் தீரும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நோய் குணமாக பக்தர்கள் அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தும் மாவிளக்கு ஏற்றியும் நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. தன்னுடைய கைகளில் வில், அம்பு, சூலம், பாசம், சங்கு, சக்கரம், வாள் போன்ற ஆயுதங்களை மகமாரியம்மனாக தோன்றி தீமைகளை அழிப்பவளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமயபுரத்தாளுக்கு விக்கிரகத்தின் மீது அபிஷேகம் செய்யப்படுவது இல்லை. ஆவுடையார் மீது மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும். அன்னைக்கு அபிஷேகம் கிடையாது. இதனால் விபூதி விசேஷம் பிரசாதமாக வழங்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சிவரூபமாக வழங்கப்படுறாங்க. காவல் தெய்வமான செல்லாண்டி அம்மன் முன் மண்டபத்தில் பரிவார தெய்வங்கள் அருள்பாலிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநில பக்தர்களாலும் அதிக தரிசிக்கப்படும் சக்தி பீடமாக இந்த சமயபுரம் மாரியம்மன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வேண்டுதல்கள் நிறைவேறிய அம்மனை வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். அவனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது. அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலக காக்க அவதரித்து நின்றிருக்காங்க. இந்த தேவியை மகமாரி என்னும் மாரியம்மனாக கண் கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் அம்மனின் திருமேனி உக்கிரகம் மிகுந்து இருந்தமையினால அப்பொழுது இருந்த ஜீவசுவாமிகள் அம்மனின் திருவருள் உருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் இந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி ஒரு இடத்துல இறக்கி வைத்து விட்டு இழப்பாரிருக்காங்க. அவர்கள் இழப்பாரிய இந்த இடம்தான் இப்பொழுது சமயபுரம் என்னும் பெயரில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதன் நினைவாக இப்பொழுதுமே இந்த திருக்கோவிலில் 8ஆம் நாளில் அம்மன் அங்கு ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருது. இளப்பாரிய அந்த பணிவிடை புரிவோர் அங்கிருந்து தென்மேற்காக கண்ணூர் அனமணி மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்து விட்டு சென்றிருக்காங்க. அவ்வாறு அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கிறது. மேலும் கண்ணூர் மாரியம்மன் என திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கடையூரில் மார்க்கண்டேயின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மன சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்து மாயாசூரனின் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களில் பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்கார். அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோக்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசூரனின் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக
வண்ணமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளை இருந்து காப்பாற்றியிருக்காங்க. இப்படி சிறப்புமிக்க ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முகப்பில் இருக்கக்கூடிய நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என அழைக்கப்படுது. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவிலின் உள்ளே வடக்கே இருக்கக்கூடிய இடத்துல இந்த தேரோடு மீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்குள்ள ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். திருக்கோவிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக மண்டபம், யாகசாலை, தங்கரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியிருக்கு. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் நாம் காணலாம். கருவறைக்கு செல்லக்கூடிய வாயிலின் இருபுறம் துவார சக்திகளின் சுதை உருவத்தை நம்மால் காண முடியும். வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படும். இந்த பிரகாரத்தின் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் ஒரு தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காகவும் இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. திருமேனிக்கு நாள்தோறுமே சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வராங்க. சமயபுரம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்குமே இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. உற்சவ அம்மனுக்கு தினமுமே 6 கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவர்கள், உடல்நலம் குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருப்பு. மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி செய்கிறாங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மெழுகு போடப்பட்டது போல இருக்கிறதாகும். இங்கு தங்க ஜடாமகுடம், குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்களில் அருள் ஒளி வீச இங்கு வைர கம்மலுடன் மூக்குத்தியுடன் பக்தர்களுக்கு காட்சி தராங்க. மாரியம்மன் ஆதிசக்தியாக அம்மன் தனது 8 கரங்களிலுமே இடதுபுறமாக கபாலம், மணிவில், பாசம், வலதுபுறமாக கத்தி, சூலம், அம்பு மற்றும் உடுக்கை ஆகிய ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க. இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்க விட்ட நிலையில் சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவை. பெருவளை வயக்கால் புனித சக்தி தீர்த்தம் என அழைக்கப்படுது. திருக்கோவிலின் வடக்கே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இடதுபுறமாக மகமாகி தீர்த்தம், திருக்கோவிலின் வடமேற்காக வாய்வு மூலையில் சர்வேஸ்வரன் தீர்த்தம், அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் உபகோவிலான ஆனந்தவள்ளி உடனுரை தீர்த்தமும் அக்னி தீர்த்தமும் அருள்மிகு கனகாம்பிகை தீர்த்தமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் கோவில் இருக்குது. பூச்செறிதல் விழா, சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள். தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும். 10ஆம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறும். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெறும். மகிஷாசூரனை வதம் செய்து பாவம் தீரும், தன்னுடைய கோபம் அடங்கும், தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய வகையில் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் இருக்குது. இங்கே அம்மனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் இங்கு அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார தலமாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.